எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தென்காசி நிலை இயற்கை எழில் சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த மருதம் நிலத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொன்னான பூமி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு வரலாற்று சின்னம், ஒரு நினைவு சின்னம், வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடமாக பார்க்கப்படக்கூடிய இந்த இடம் சிவகிரிக்கும் சேத்தூருக்கும் நடுவில், அதாவது சாலையின் மிக அருகில் மேற்கு புறத்தில் மலையோட அடிப்பகுதியில், அதாவது ஒரு ஓரத்தில் இப்படி இருக்கும். த வில்லேஜ் 89 men went to the Great War 1914 to 1919 அப்படின்ற மாதிரி இருக்கும். இது முதல் உலகப் போரில் பங்கெடுத்த நமது தமிழர்களின் வீரத்தையும் ஒரு போர்க்குணத்தையும் நினைவுபடுத்தும் விதமாக இந்த நினைவு சின்னம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தை நாம் அனைவருமே ஒரு முறையாவது வாழ்க்கையில் பார்த்து, நாம் எப்படிப்பட்ட பின்புலத்தை சார்ந்தவர்கள், இப்பொழுது எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி முதல் உலகப் போர் எங்கே நடைபெற்றது, பிரிட்டனுக்கு ஆதரவாக நடைபெற்ற அந்த உலகப் போரில் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம அதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பாக தான் இருக்குது. இங்கே காற்று வேறு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உங்களுக்காண்டி காமிக்கணும்னு நினச்சோம். அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு ஒரு நிம்மதியாகவும், ஒரு அழகாகவும், ஒரு வீரம் செறிந்த இடமாகவும் நினைக்கும் போது மனதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் இதை பாருங்கள். ஒன்ஸ் அகேன், த வில்லேஜ் 89 men went to the Great War 1914 to 1919 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மறுபடியும் எத்தனை தடவை சொன்னாலும் அது மிகாது. வீரத்துக்கு பெயர் போன இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில், தற்போதைய தென்காசி மாவட்டத்தில் இப்படி இருந்தது. எல்லாரும் பாருங்கள். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் என்பதை நாம் பெருமை